ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை குந்தையில் வைத்தடி போற்றுகின்றேனே. நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி. ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு இந்த பதிவில் 2025ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் மீன ராசிக்காரர்களுக்கு என்ன பலன்கள்னு சொல்லி பார்க்கலாம். ராசியிலேயே சனி பகவான் வக்ரகதியில் பயணித்து கொண்டிருக்கிறார். 4ஆம் இடத்துல ராசிநாதன் குருவும் சுக்கிரனும் அமர்ந்திருக்கிறார்கள். 5ஆம் இடத்துல சூரியனும் புதனும் அமர்ந்திருக்கிறார்கள். 6ஆம் இடத்துல கேது அமர்ந்திருக்கிறார். 7ஆம் இடத்துல செவ்வாய். மாதத்தினுடைய நடுப்பகுதியில சூரியன் அடுத்த வீட்டுக்கு இடம்பெயர இருக்கிறார். மாதத்தினுடைய 20ஆம் தேதிக்கு பிறகு சுக்கிர பகவான் இடம்பெயர்ந்து நல்லபடியாக புதனோடு சேர்ந்து அமர இருக்கிறார். இதுதான் கோச்சார நிலைகள். இந்த அமைப்புகள் எல்லாம் மீனராசிக்காரர்களுக்கு என்ன பலன்களை கொண்டு வரும் சொல்லி பார்க்கலாம். இதை நாங்கள் 2-3 பகுதிகளாக பிரித்து பார்க்க வேண்டும். வயதிலே மூத்தவர்கள் 2ஆம் சுற்றாக இந்த ஏழரை சனி நடந்து கொண்டிருப்பவர்களுக்கு அப்படியொன்றும் கெடு பலன்களாக இருக்காது. 10ஆம் இடம் 2 மாபெரும் சுபர்களின் பார்வையில் இருக்கிறது. தொழில், உத்தியோகம் இது போன்ற அமைப்புகள்ல நல்லபடியாக போக முடியும். தொழிலால நல்ல வருமானம் இருக்கும். தொழிலில் என்னதான் சற்று அழுத்தங்கள் இருந்தாலும், சற்று அசௌகரியங்கள் இருந்தாலும் நல்லபடியாக தொழில் அமைப்புகள் சிறப்பாக செயல்படுவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. 2 மாபெரும் சுவர்கள் 10ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்கிறார்கள். வீடு வாசல், வண்டி வாகனம் வாங்குவது இது போன்ற அமைப்புகள் எல்லாம், அதாவது வயதில் முதிர்ந்தவர்கள் மீனராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு 40-45 வயதுகளை தாண்டியவர்களுக்கு நிச்சயமாக நற்பலன்களாகவே இருக்கிறது. எந்த சிக்கல்களும் இல்லை. வெளிநாடுகள்ல, வெளி தேசங்கள்ல, வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்கள் அப்படி ஒன்றும் கெடுபலங்களை நீங்கள் சந்திக்க போவதில்லை. வெளிநாடுல தூர தேசத்துல பிரதேச வாசம் என்று சொல்வார்கள். தூர தேசத்தில் இருக்கிற போது ஏழரை சனி அப்படி ஒன்றும் கெடுபலங்களை தருவதில்லை. பிறந்த நாட்டை விட்டு, பிறந்த மண்ணை விட்டு, சொந்த பந்தங்களை விட்டு பரதேசத்தில் போய் இருப்பது என்பதே உங்களுக்கு ஆல்ரெடி பனிஷ்மெண்ட் தந்தாச்சுது. ஆல்ரெடி பனிஷ்மெண்ட்ல தான் இருக்கிறீங்க. எக்ஸ்ட்ரா பனிஷ்மெண்டை சனி தருவதாக இல்லை. தூரதேசத்தில் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு, மீனராசிக்காரர்களுக்கு இந்த ஜென்ம சனி காலங்கள்ல அப்படி ஒன்றும் தீய பலன்கள் நடப்பதாக இல்லை. நடப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக அரிது. வயசு காலத்துல முதல் சுற்றாக வருபவர்கள், இளம் வயதில் இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்கள் சற்று எச்சரிக்கையோடும் சற்று உஷாராகவும் இருக்க வேண்டும். குறிப்பாக எதிர்பாலினத்தவர்கள் மேல ஒரு தேவையில்லாத ஈடுபாடுகளை கொடுத்து எதையெல்லாம் நீங்கள் இழக்கக்கூடாதோ அதையெல்லாம் இழப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நீங்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இளம் வயதுல முதல் சுற்றாக ஏழரை சனி வருபவர்கள் எல்லா விடயங்களிலும் சற்று அசௌகரியங்களை சந்திப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. உஷாராக இருக்க வேண்டும். ஜென்மச்சனி காலத்துல இருக்கிற வேலையை விட்டுட்டு போகக்கூடாது. சட்டியில இருந்து தப்பி அடுப்புக்குள் விழுந்த கதையாகிவிடும். அதே போல எதிர்ப்புகளை சம்பாதித்துக் கொள்ளக்கூடாது. கடன் கொடுக்க கூடாது. அளவுக்கு அதிகமான கடன்களை வாங்கக்கூடாது. அதாவது மாதத்தினுடைய நடுப்பகுதிக்கு பிறகு 6ஆம் இடத்துல 6ஆம் அதிபதி வந்து அமர இருக்கிறார். 6ஆம் இடம் விளக்குற போது கடன்கள் வாங்க வேண்டிய தேவைகள் வந்துவிடும். கடன்கள் அதிகமாக வாங்குவதற்கான வாய்ப்புகளும் வந்துவிடும். ஜென்மச்சனி நடந்து கொண்டிருக்கிற போது அளவுக்கு அதிகமான கடன்களை நீங்கள் வாங்கினால் அதை கட்ட முடியாமல் அவமானப்படுவதற்கு இளம் வயதில் இருக்கக்கூடியவருக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. சரியாக பார்த்து கொள்ளுங்கள். தேவையில்லாத கடன்களை தவிர்ப்பது நல்லது. மீனராசிக்காரர்கள் ஜென்மச்சனி காலத்துல அகலக்கால் வைக்கக்கூடாது. யாரை நம்பி கையெழுத்திடக்கூடாது. அதாவது நண்பர்கள் என்ற பேர்ல, நட்பு என்ற பேர்ல, காதல் என்ற பேர்ல கற்பை பறிகொடுப்பதற்கு கூட ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஜென்மச்சனியில உங்களுடைய பிறந்த ஜாதகத்துல சந்திரன் நல்ல ஒளி நிறைந்த சந்திரனாகி நல்ல யோக தசா புத்திகளும் நடந்து கொண்டிருந்தால் நிச்சயமாக இந்த ஜென்மச்சனி உங்களுக்கு ஒரு கெடுபலனையும் தராது. நன்றாகவே இருக்கும். உடைய பிறந்த ஜாதகத்துல அவயோக தசாபுத்திகளும் நடந்து சந்திரனும் ஒளி குன்றி அமாவாசையை நெருங்கி கொண்டிருந்து அல்லது அமாவாசை சந்திரனாக இருந்து இப்போது உங்களுக்கு இளம் வயதாகவும் இருந்து இந்த ஏழரைச்சனை இப்போதான் உங்களுக்கு முதல் சுற்றாக வருகிறது என்று சொன்னால் நிச்சயமாக நீங்கள் உஷாராக இருக்க வேண்டும். தயவு செய்து இது புரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய பிறந்த ஜாதகத்துல என்ன தசாபுத்தி நடக்கிறது, இப்போது உங்களுக்கு இது முதல் சுற்றாக ஏழரைச்சனி வந்திருக்கிறதா, இது போன்ற அமைப்புகள் எல்லாமே முடிவுகளை தீர்மானிக்கும். என்ன இருந்தாலும் ராசிநாதன் 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்துல இருக்கிறார். சுகஸ்தானம் வலுவடைந்திருக்கிறது. மாணவர்கள், கல்வி கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள் கல்வியில் நல்லபடியாக சிறப்பாக முன்னேற்றமாக போக முடியும். அதுல எந்த சிக்கலும் இல்லை. வெளிநாடு செல்ல வேண்டும் என்று விருப்பத்தில் இருப்பவர்களுக்கு இந்த வெளிநாட்டு கனவுகள் நிறைவேறும். 6-12 ஆட்சிகளில் ராகு கேதுக்கள் இருப்பது உண்மையிலேயே அற்புதமான கருத்து. என்ன கருத்து? அதாவது வெளிநாடு செல்ல வேண்டும், வெளிதேசம் சென்று படிக்க வேண்டும், வேலை விஷயமாக, தொழில் விஷயமாக, உத்தியோக விஷயமாக வெளிநாடு செல்ல வேண்டும் என்று காத்திருப்பவர்களுக்கு நல்லபடியாக அந்த வாய்ப்புகள் கைகூடி வரும். அதே நேரத்துல
ராசியிலேயே சனி அமர்ந்திருக்கிறார், 7ஆம் இடத்தில் செவ்வாய் அமர்ந்திருக்கிறார். 7 ராசி இந்த அமைப்புகளில் சனி செவ்வாய் தொடர்பில் இருக்கிற போது கணவன் மனைவி, காதலன் காதலி, நண்பர்கள் இது போன்ற அமைப்புகளுக்குள்ள சற்று கெடுபலங்கள் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. உஷாராக இருக்க வேண்டும். ராசியிலே சனி இருக்கிறார், 7இல் செவ்வாய் இருக்கிறார். அதாவது நண்பர்கள், வெளிவட்டார பழக்க வழக்கங்கள், புதிதாக அறிமுகமாகக்கூடிய மனிதர்கள், தொழில் கூட்டாளிகள் இது போன்ற எல்லா அமைப்புகளோடும் தேவையில்லாத கருத்து முரண்பாடு வராதது போல் நீங்கள் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. 1, 7 இந்த இடங்கள் அசுபர்களின் தொடர்புக்குள் வருகிற போது கணவன் மனைவி, காதலன் காதலி, நண்பர்கள், வெளிவட்டார பழக்க வழக்கங்கள், புதிதாக அறிமுகமாகக்கூடிய மனிதர்கள் இது போன்ற அமைப்புகளோடு நீங்கள் எச்சரிக்கையோடு நடந்து கொள்வது நல்லது. கணவன் மனைவிக்கு இடையில தேவையில்லாத கருத்து முரண்பாடு வராதது போல் பார்த்துக் கொள்ளுங்கள். நண்பர்களுக்கு இடையில ஒற்றுமையை அதிகரிப்பதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அந்த முயற்சிகளை எல்லாம் எடுங்கள். என்ன இருந்தாலும் ராசிநாதன் சுகஸ்தானத்துல சுக்கரனோடு சேர்ந்து சுபத்துவமாக அமர்ந்திருக்கிறார். நீங்கள் கூடுதல் விழிப்புணர்வோடு இருக்கிற போது இந்த ஆகஸ்ட் மாதத்தை துன்பம் இல்லாமல் சிரமம் இல்லாமல் இலகுவாக கடந்து வந்துவிட முடியும். 2025ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் மீன ராசிக்காரர்களுக்கு இந்த பலன்களை எல்லாம் சொன்னதுல ஒரு ஜோதிடனாக எனக்குமே மிக்க மகிழ்ச்சி. யோகி மதன் அஸ்ட்ரோ சென்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள். சப்ஸ்கிரைப் செய்திருக்கிறவர்கள் உங்களுடைய உறவினர்களோடும் நண்பர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுபோல இன்னும் ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறோம். நமஸ்காரம்.